ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பெருசாக மூமெண்ட்ஸ் இல்லை. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போது, பாசிட்டிவ் ட்ரெண்டில் வருது. இப்போ நான் பார்க்கும்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 1 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் 25,462 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி 50. சென்செக்ஸ் 83,489 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 47 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 57,092 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 143 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 2,221 ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ பார்க்கும்போது பெருசாக ஒரு நெகட்டிவ் மூமெண்ட்ஸும் இல்லை, பெருசாக பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இல்லை. அப்படி ஃப்ளாட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலேயும், சென்செக்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி ஆக்சுவலி இது இன்றைக்கி மார்க்கெட்டில் பயங்கரமான அடி 6% மேலே விழுந்திருக்கு. லாஸ்ட் 3 செஷனில் எடுத்து பார்த்தாலே இது பயங்கரமாக அடி வாங்கிருக்கு. கிட்டத்தட்ட 15% மேலே அந்த பிஎஸ்சி பங்கு விழுந்திருக்குது. பட் ஸ்டில் இதோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 80 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. 2,464 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விழுந்ததுக்கு ரீசன், அதாவது கண்டினியூஸாக இது ஏன் விழுது அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் ட்ரேடிங் ஃபார்மாக இருக்கிற ஜெயின் ஸ்ட்ரீட் அவங்கள வந்து செபி பேன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க நிறைய இல்லீகலாட்டு மணி சம்பாதிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பேசிஸில் இவங்கள பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க மோஸ்ட்லி எந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹை லெவல் கான்ட்ராக்ட்லாம் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி வந்து எந்த அளவு மார்க்கெட்டில் வால்யூம்ஸு அதிக அளவு ட்ரேட் நடக்குதோ அதை வச்சு தான் அந்த பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். அப்படிங்கிற பேசிஸில் இது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் லாங் டேர்மில் பிஎஸ்சி நல்ல பங்கு தான். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ரீசன் அது வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரு டைம் ஆஃப் பீரியடில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த பங்கு. உலகமே வாய்ப்பளக்கிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. நவம்பர் பீக் லெவல் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இதோட உச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,32,399 ரூபா. இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோத்துக்கு ட்ரேட் ஆகுனா 1,40,121 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 25 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து 55% பீக் லெவலில் விழுந்திருக்கு. ஆனால் லிஸ்டிங்லேருந்து 66,85,452% இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லேருந்து கெயின் கொடுத்துருக்குது. 55% இப்போ பீக் லெவல்லேருந்து விழுந்திருக்கு. ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி மூலமாட்டி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க 25 ரூபா டிவிடன் ஜூலை 23 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கும் விழுந்திருக்கு. மார்க்கெட்டில் 562 ரூபா போச்சு. இப்போ 573 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் த கியூன் பிஸ்னஸ் அப்டேட் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு நேரமே சரியில்லை, விழுந்துட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க சில லோன்ஸ் வந்து ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி அப்போ ஸ்டாக் விழுந்து அந்த டைமில் ஒரு 399 ரூபா வரைக்கும் விழுந்துச்சு பீக் லெவலில் இருந்து. இப்போவும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸில் வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெட் இது கண்டினியூஸாக மேலே போகிறது ரீசன் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து அந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அது வந்து ஒரு கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீஜிங் போயிட்டுருக்கிற கம்பெனி. அது அவங்க அதானி குழுமம் வாங்குறதாட்டி, ஏன்னா அவங்க தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வாங்குறதாட்ட ஒரு பேச்சு இருக்குது. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் பவர் அண்ட் ஜூஸ் லிமிடெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனோட அவுட்புட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. சேல்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவுட்புட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் 83,435 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஜூனில். 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் 18%, டிராக்டர் 23% சேல்ஸ் ஆயிருக்கு. 13% வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க அனலிஸ்ட். 3,569 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்றைக்கி டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். பிஎஸ்சி, சிமெண்ட்டு, ஃபினான்ஸ், ரியாலிட்டி, டெக்னாலஜி, இன்ஃப்ரா, எனர்ஜி, சர்வீஸ் இதெல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. பேங்கிங், மெட்டல், கன்சூமர், பிஎஸ்சி பேங்க், ஆட்டோ, ஃபார்மா இதெல்லாமே நெகட்டிவில் இருக்குது. மேஜர் அடி எங்கே விழுந்திருக்குன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னைக்கு எல்லாமே போட்டு தர்மாட்டி. ஆரோபிண்டோ ஃபார்மா 3.5% காலி. லூப்பின் 2.5%, ரெட்டிஸ் 2.5%, கிளன்மார் ஃபார்மா 1.5%, சிப்லா 1.5%, பயோகான் 1%, சன் ஃபார்மா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. டிவிஸ் லேபரேட்டரிஸ் அடுத்தது நாட்கோ ஃபார்மா மட்டும் ஒரு 1% கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா நான் பார்க்கும்போது 982, டிவிஸ் லேபரேட்டரிஸ் 6,929 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ரீசன் பார்க்கும்போது
ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கு அதாவது ஃபார்மா இம்போர்ட்டுக்கு டேரிஃப் போடுவாங்க அப்படிங்கிற பேசிஸில் தான் இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் விழுந்துருக்குது. ஸோ அது இல்லாமல் ஜெனரிக்ஸுக்கு லோ மார்ஜின் வந்துடும், அது அப்படி ஏதாவது இம்போர்ட் டேரிஃப் ஏதாவது போட்டால் ஜெனரிக் மெடிசனுக்கெல்லாம் லோ மார்ஜின் தான் கிடைக்கும் அப்படிங்கிற பேசிஸில் பார்த்தீங்கன்னா விழுந்துருக்குது. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டார். அப்படி பண்ணாலும் அதில் வந்து நிலைச்சிருப்பாருங்கிறதே $1 மில்லியன் கொஸ்டின். ஆக்சுவலி ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் ரேட் வந்து ஒரு 14 கண்ட்ரீஸுக்கு இம்ப்ளிகபிள் ஆக போகுது. அதாவது ஜூலை 7 சொல்லியிருக்காரு. ஒரு நியூ டேரிஃப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 கண்ட்ரீஸுக்கு ஆகஸ்ட் 1 நடைமுறைக்கு வரும்னு சொல்லி. ஆனால் அது வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட நிலைப்பாடு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு டேரிஃப் போட்டார், 90 நாள் மாற்றி வச்சார். அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பேனிக் சுச்சுவேஷனால இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெகட்டிவ் அப்டேட்டாக எனக்கு படலை. நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸு. இதுக்கு ரீசன் வந்து ட்ரம்ப்பு தான். ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து பங்களாதேஷில் இருக்க டெக்ஸ்டைல்ஸு அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகும்ல, அந்த பங்களாதேஷ் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவில் இம்போர்ட் ஆகுறதுக்கு 35% டேரிஃப் போட்டார். இதனால் நம்ம இந்தியன் கம்பெனிஸுக்கெலாம் பெனிஃபிட்டு அப்படிங்கிற பேசிஸில் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவில் இருந்திருக்கு. இப்போ வியட்நாம் பார்த்தீங்கன்னா 90% ஷேர் வந்து யூஎஸ் ரெடிமேட் கார்மெண்ட் மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் 9%, இந்தியா 6%. இப்போ அந்த 9%ல் அட்லீஸ்ட் ஒரு ½ வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா 9%ல் பாதியாவது இந்த டேரிஃப் இஷ்யூஸ்னால இந்தியா வந்து கேப்சர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் டொமஸ்டிக் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன் கேஜல் ஜுவல்லர்ஸோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2.8% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரீட்டைல் செக்மெண்ட் வந்து 19.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி டோட்டல் ரெவன்யூ 1714 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பேசிஸில் சொல்லியிருக்கிறாங்க. ரிஃபைனரி செக்மெண்ட் ரெவன்யூ ஒரு 30.4% வளர்ச்சி அடையும்ட்டும். ரீட்டைல் செக்மெண்ட் டோட்டல் ரெவன்யூ 70% கான்ட்ரிபியூட் பண்ணிடுது. அதாவது அவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் ரீட்டைல் செக்மெண்ட் மட்டும் 70% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ரீட்டைல் செக்மெண்டோட ரெவன்யூ மட்டும் 19.4% க்ரோத் ஆயிருக்கு. அதே இந்த அக்ஷய திருதியை ஃபெஸ்டிவல் சேல்ஸ் மட்டும் 139.53 க்ரோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது வந்து 35.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்சைஸ் ஆப்ஷன் 109% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூக்கு இது 15.7% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இ-காமர்ஸ் சேல்ஸ் வந்து 126% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்டட்டட் ஜுவல்லரி அது 41.6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸ்டட் ரேஷியோ ரீட்டைல் சேல்ஸில் 10% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது இல்லாமல் நியூ சப் பிராண்டு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பிராண்டு லைட் ஜுவல்லரி செக்மெண்ட்டில் இவங்க கொண்டு வராங்க. அதில் 2 நியூ ஸ்டோர் வந்து இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் இப்போ 55 இருக்குது. ஸோ பிஎன் கேஜல் ஜுவல்லர்ஸ் வந்து 7 to 9 நியூ ஸ்டோர் வந்து Q2 ஃபினான்ஷியல் 26 நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் 26 கிட்டத்தட்ட 20 25 அவுட்லெட்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இது வந்து உங்களுக்கு கீ மார்க்கெட்டாக இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் $605 ட்ரேட் ஆகுது. 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இது சென்கோ கோல்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 30-35 தான் பி ரேஷியோ இருக்குது. கம்பேரிங் டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயிலாம் பார்க்கும்போது. ஆனால் இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 வந்து ஒரு 25 டைம்ஸ் பிலாம் கிடச்சுன்னா நான் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். இதுக்கு இப்போ ட்ரெண்ட் லைன் சொல்கிறது $825 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 35% மேலே போகும். ஸோ அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க பிஎன் கேஜல் ஜுவல்லர்ஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி ஜேஎல்ஆரோட ஹோல் சேல்ஸ் அண்ட் ரீட்டைல் சேல்ஸ் வந்து Q1 ஃபினான்ஷியல் 26 டிக்ளைன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்வாரோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.7% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் சேல்ஸு 87,286 தான் இருக்குது. இது வந்து அவங்களோட லக்ஸரி செக்மெண்ட் இந்த ஜேஎல்ஆர். ஸோ ஆக்சுவலி யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஜாக்வார் மாடல்ஸு ஒரு டிஸ்ட்ரப்ஷன் நெக்ஸ்ட் வந்து இந்த இம்போர்ட் டேரிஃப் அந்த பேசிஸில் தான் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் சேல்ஸும் 15.1% விழுந்திருக்கு. 94,420 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் ஹோல்சேல் வந்து 21.7% விழுந்திருக்கு. ரீட்டைல் வால்யூம் 12.8% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Q4 ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்ணும்போது யூகே தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அஃபெக்டட் மார்க்கெட்டாக இருக்குது. ஹோல்சேல் வந்து 25.5% இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் வந்து நார்த் அமெரிக்காவில் 12.2% வந்து விழுந்திருக்குது. யூரோப்பில் 13.6% விழுந்திருக்குது. அதே MENA ரீஜன் அந்த ரீஜனில் பார்க்கும்போது 20.5% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு வால்யூம். ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைனாவில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹை மார்ஜின் வெஹிக்கிள்ஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிஸில் ஆக்சுவலி ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் டிஃபெண்டர் மாடல் இதோட கம்பைன் மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது கம்பைன் ஷேர்னு பார்க்கும்போது 77.2% இருக்குது. அவங்களோட டோட்டல் ஹோல்சேல்ஸில் 66.3% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் கொடுத்த அப்டேட்டு. இப்போ வந்து யூஎஸில் இருக்கிற அந்த அன்சர்டனிட்டி அது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து
பாஸ்ட் 12 months 30% விழுந்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸில் 530% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பொத்துன்னு விழுன்னு நினச்சேன். 690 ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. அப்பப்போ ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவங்க வந்து அவங்களோட 50% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா MCLR லிங்க் லோன்ஸ் அதுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதாட்டி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா அவர் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி வந்து இந்தியாவில் 90 டேஸில் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. விகோவியும் அந்த ரேஸில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலிலியோட மோஞ்சாரோன்னு சொல்லுவாங்க டிர் சி பெப்டைட் அப்படிங்கிற அந்த வெயிட் லாஸ் அண்ட் டயபிட்டிஸ் ட்ரக்கு லான்ச் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் கிட்டத்தட்ட மார்ச்சில் வந்து 26 crores, மார்ச் டு ஜூனில் வந்து 26 crores. அதே விகோவி அவங்களோட காம்படிட்டர் நார்டிஸ்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே 13 crore தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே ஃபார்மா ட்ராக் கொடுத்த ரிசல்ட்ஸ் படி பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் வேல்யூ மோஞ்சாரோடது இந்தியாவில் 50 கோடியை டச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மோஞ்சாரோ கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்குயிக் அவங்களோட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. மாடுலார் பிரிட்ஜ் டெக்னாலஜி இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுக்கு டாடா ஸ்டீல் ஆஸ்திரேலியன் கம்பெனியும் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. அதானி பவர் வந்து விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிட்டடை 30,670 மெகாவாட் கெப்பாசிட்டி 2030 அந்த கம்பெனி அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிட்டடை வந்து அக்யூஷன் பண்ணுறதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கோல் ஃபயர் பவர் பிளான்ட்டு 2 into 300 மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ளது. 4000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசொல்யூஷன் பிளான் போய்ட்டு இருந்த கம்பெனி. டைட்டனோட பிஸ்னஸ் அப்டேட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது 20% இயர் பேசிஸில் கன்சூமர் பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு. 10 ஸ்டோர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. 3322 ஸ்டோர் இருக்குது. ஜுவல்லரி பிஸ்னஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு, மியா, ஜோயா, கேரட்லைன் இது ஹோல்ட் பண்ணுது. 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 19 ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் இந்த மியா, ஜோயா, கேரட்லைன், தனிஷ்க் அதில் 1089 இருக்குது. ஓவரால் க்ரோத் இன் ஜுவல்லரி பிஸ்னஸ் அது வந்து கோல்ட் ப்ரைஸில் வொலாட்டிலிட்டி இருந்ததுனால இம்பாக்ட் ஆயிருக்கு. அக்ஷய திருதியை வெட்டிங் சீசன்றதுனால க்ரோத் வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட்சஸ் செக்மெண்ட் 23% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 9 ஸ்டோர் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. 1244 ஸ்டோர் இருக்குது. ஐகார் பிஸ்னஸ் 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 32 ஸ்டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் 12 நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து 872 இருக்குது. எமர்ஜிங் பிஸ்னஸ் செக்மெண்ட் ஃப்ராக்ரன்ஸ், உமன் பேக்ஸ், தனேரா 50% இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 49% வளர்ந்துருக்கு. தனிஷ்கோட யுஎஸ் ஸ்டோர் வந்து பிஸ்னஸ் டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டோர் ஒன்று அடிஷன் பண்ணியிருக்குதாட்டு. குறிப்பாட்டு தனிஷ்க்கு, டைட்டன் ஐ ப்ளஸ் அது வந்து யூஏல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக இந்த Q1 ஃபினான்ஷியல் 26 நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா Q1 ஃபினான்ஷியல் 26 இந்த டைமில் வந்து 20% இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஆயிருக்கு. இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 3446 ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி 5% மேலே விழுந்திருந்தாங்க. பட் ஆக்சுவலி இந்த Q1 பிஸ்னஸ் அப்டேட்டை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. அந்த பேசிஸில் விழுந்திருக்குது. என்னோட ஒப்பீனியன் 91 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. நம்மளால் இப்போ கிட்ட கூட போக முடியாது. வெயிட் பண்ண முடியும். ஹோண்டா வந்து எலிவேட் ஹைப்ரிட் SUV வந்து இந்தியாவில் கொண்டு வர இருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 ஃபெஸ்டிவ் சீசனை டார்கெட் பண்ணி இது வந்து ஹோண்டா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி இவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்க்கும்போது ஜூன் குவார்ட்டரில் 14% இயர் பேசிஸில் லெண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4.45 lakh crore இருக்குது. குவார்டர் பேசிஸில் 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் புக் வந்து 4.27 lakh crore இருக்குது. இதுவும் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டெபாசிட் 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் டோட்டல் டெபாசிட் 13% வளர்ந்துருக்கு. குவார்டர் பேசிஸில் 5% வளர்ந்துருக்கு. காசா 4.2% குவார்டர் பேசிஸில் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா எண்ட் ஆஃப் பீரியட் அந்த பேசிஸில் பார்க்கும்போது 2.2% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே குவார்டர் பேசிஸில் 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ மார்கன் ஸ்டான்லி சொல்கிறது கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஷேர் ப்ரைஸுக்கு 2650 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பைக்கால் கொடுக்குறாங்க. மார்கன் ஸ்டான்லி 2650 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதே ஜெஃப்ரிஸ் வந்து 2550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் 2218 ரூபா ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவில் போனதுக்கு ரீசன் இது தான். அவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்த பேசிஸில் அந்த பங்கு மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரிலையன்ஸ் ஓன் பண்ணுற கம்பெனியான அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் இன்றைக்கி 15% மேலே போனது. யுஎஸும் யூகேயும் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் குளோபல் ட்ரேட் டென்ஷன் பங்களாதேஷ் மேலே 35% டேரிஃப் இம்போஸ் பண்ணது டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு.
அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. ஏன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸை தான் மூலதனமாக வச்சிருக்காங்க. ட்ரேட் இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. என்கிட்ட 2-3 ஷேர் இருக்குது. இன்றைக்கி 6% மேலே ட்ரேட் பாசிட்டிவில் இருந்துச்சு. இப்போ ஒரு 3.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பங்களாதேஷ் டெக்ஸ்டைல் இம்போர்ட்டுக்கு டேரிஃப் போட்டதுனால இதுவும் பாசிட்டிவில் இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸோட ஷேருக்கான டிவிடெண்ட் ₹70 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 1 ரெக்கார்ட் டேட்டு. இது ஈச்சர் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 21 இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 15 to 30 டேஸுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இது ஈச்சர் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. சாம்சங் எக்ஸ் ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈல்த் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்குறாங்க. ஸோ இது அவங்களோட மொபைல் ஹெல்த் சர்வீஸ் செக்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணும், ஒரு க்ரோத் பாதைக்கு போகும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் பேட் ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்மாக இருக்கிற ஜீல்த் அப்படிங்கிற கம்பெனியை வாங்குறாங்க. இது சாம்சங் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.